சாய் கிஷோர் வந்திருக்காக, அப்புறம் நாராயண் ஜெகதீஷன் வந்திருக்காக, இந்திரஜித் வந்திருக்காக, அவர் விஜய் சங்கர் வந்திருக்காக, மற்றும் நம்ம கர்நாடகா உறவினர் எல்லாம் வந்திருக்காக. பிப்ரவரி 9ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சென்னை சேப்பாக்ல ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் நடக்க போகுது. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. CDE இந்த லோவர் ஸ்டாண்டர்ட்ல வந்து ரசிகர்கள் ஃப்ரீயா வந்து மேட்ச் பார்க்கலாம். கேட் நம்பர் 4 வழியா வந்து பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். என்ட்ரி ஃப்ரீ. நீங்க ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ டிக்கெட் வாங்கணும், புக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. IPL டிக்கெட் கிடைக்காது, வேர்ல்டு கப் டிக்கெட் கிடைக்கல, சென்னை சேப்பாக்கல ஒரு மேட்ச் ஆவது நான் பாத்துறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எந்த ரோடுனா அந்த சேப்பா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுல்ல, அப்படியே பீச்சுக்கு போகும்போது ஒரு ரோடு வந்து அப்படியே உங்களுக்கு ரைட்ல ஒன்னு கட் ஆகும். கட் ஆகிற ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட் நம்பர் 4 இருக்குது. பேக் உள்ள எடுத்துட்டு வரலாமா, வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரலாமா, எடுத்துட்டு வரலாம். உள்ள ஃபுட் அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா மேட்ச் பார்க்க வர பசங்களா வந்து கல்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க, அங்க ஓடிட்டு இருக்காங்க. ஒரு 400 பேர் 300 பேர் வருவீங்க. ஒரு மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாடு பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஹேட்ரிக் வின் பண்ணிட்டு வேற வராங்க. இதுல அடுத்தடுத்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஃபைனல், ப்ரீ குவார்டர் ஃபைனல்லாம் போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் உற்சாகமானதை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் TNCAக்கு போட்டும் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். கேட்ட வந்து ஒரு 9 மணிக்கே திறந்து வைங்க. சனி ஞாயிறுல நிறைய பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் சனி ஞாயிறு வருவேன்னு சொல்லியிருந்தீங்க. சோ வாங்க, தமிழ்நாடு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கர்நாடகா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ், சப்போர்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட். இந்த இடத்துல தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.